வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ் முருகன். நான் ஷிஃபா ஆஸ்பத்திரியில் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். எனக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்குது. நான் இந்த பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் நோய்க்காக அதுக்கு சிறப்பு மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் இது உலக எய்ட்ஸ் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இது 38வது வருஷமாக இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இதுக்குரிய ஒரு நோக்கம் கூட வைத்து அதை மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த எய்ட்ஸுங்கிறது ஒரு காலத்தில் உயிர்கொல்லி நோய், ஆட்கொல்லி நோயாக இருந்தது. இப்போ அதுக்குரிய நல்ல வைத்தியம் இருக்குது. ஒன்று அது தொடர்ச்சியாக மருந்து போடணும். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வைத்தியம் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வைத்தியம் பண்ணலாம். இங்கே திருநெல்வேலி எடுத்துட்டோம்னா நம்ம ஷிஃபா ஹாஸ்பிட்டல்லையும் இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையும் மட்டும்தான் வைத்தியம் பண்ணுறாங்க. வேறு எங்கேயும் இதுக்கு வைத்தியம் கிடையாது. இதுக்கு ஒரு தடவை மருந்து நமக்கு பாசிட்டிவ் ஆச்சுன்னா அது நம்ம டயபெட்டிஸ் மாதிரி, ஹைப்பர் டென்ஷன் மாதிரி, இந்த ப்ரெஷர் மாதிரி கண்டினியூஸாக இங்கே மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாரையும் போல் இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஆயுசும் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக எய்ட்ஸ் இல்லாதவங்க எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் நீங்கள் இருக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்கள் சம்பாதிக்கலாம், உங்கள் வீடை காப்பாற்றலாம், எல்லாம் காப்பாற்றலாம். மருந்து மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கணும். இது நம்மகிட்ட மற்றவங்களுக்கு வராமல் தடுக்கிறக்கோ அல்லது நமக்கு வராமல் தடுக்கிறக்கோ கூட நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி குழந்தைக்கு வராமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்குது. அந்த மருந்துகள்லாம் நம்ம தவறாமல் எடுத்துக்கிட்டோம்னா, செக் பண்ணிட்டோம்னா அதனால் நம்ம மூலமாக வேறு யாருக்கும் பரவாது. ஆனால் யூஸ்வலாக இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு 6 வாரம் 8 வாரம் கழித்து உங்கள்கிட்ட அடுத்தவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பும் கம்மியாயிரும். அதனால் இது பயப்பட வேண்டியதில்லை. இவங்களை நம்ம தீண்டத்தகாதவர்கள் நினைக்க வேண்டியதில்லை. இவங்க இருந்தால் தொடலாமா, அவங்கள தொடலாமா, அவங்க சாப்பிட்ட பிளேட்டில் சாப்பிடலாமா, அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா, அவங்க குடிச்ச டம்ளரில் குடிக்கலாமான்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அவங்க உடல் உறவினாலோ அவங்க ரத்தம் பட்டாலோ மட்டும்தான் நமக்கு பயம். அது கூட இவங்க ரெகுலராக மாத்திரை சாப்பிட்ருக்கவங்களுக்கு எந்த விதமான அவங்ககிட்ட பாதிப்பு மற்றவங்களுக்கு வராது. அதனால் இது முற்றிலும் வைத்தியம் பண்ணக்கூடிய, ஒரு தொந்தரவு இல்லாத அளவுக்கு வைக்கக்கூடிய ஒரு நோய் தான். இதை பற்றி நம்ம தேவையில்லாமல் பயப்பட வேண்டியதில்லை. வணக்கம், நன்றி.